ஜராஜன்ம விநாசாய தேக சுத்திகராய திகம்பர தயாமூர்த்தே தத்தாத்ரேய நமோஸ்துதே. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிரி வரும் மே 18 ராகு கேது பயிற்சி நடக்கப் போகிறது. சர்ப்ப கிரகங்களாக போற்றப்படக்கூடிய, நிழல கிரகங்களாக போற்றப்படக்கூடிய ராகு கேத்துகள் பயிற்சி என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. காரணம் என்றால், சனி பகவானுக்கு அப்புறம் 1.5 ஆண்டு காலம் ஒரு ராசியில தங்கி மிகுந்த நன்மைகள் தரக்கூடிய ஆற்றல் என்பது ராகு கேத்துகளுக்கு உண்டு. சனி கிரகம் கர்மகாரகனாக திகழக்கூடியவன். அந்த ஒரு கர்மகாரகனாகிய சனி பகவானுக்கு துணை கிரகங்களாக நின்று முன்ஜென்மத்தில் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்றபடி நல்லதோ கெட்டதோ அந்தந்த காலகட்டத்தில் தரக்கூடிய பொறுப்பு என்பது ராகு கேத்துகளுக்கு தரப்பட்டது. அதனாலதான் ஒளி கிரகங்களாகிய சூரிய சந்திரனை உமிழும் ஆற்றல் அதாவது விழுங்கி உமிழும் ஆற்றல் என்பது இந்த ராகு கேத்துகளுக்கு உண்டு. அதனால்தான் ராகுவை போல கொடுப்பார் இல்லை, கேத்துவை போல கெடுப்பார் இல்லை அப்படின்னு சொல்லுவார்கள். ராகு கொடுக்க ஆரம்பிச்சா அசுர வளர்ச்சி, கேத்து கெடுக்க ஆரம்பிச்சா, கெடுக்கிறது என்பதை தப்பா புரிஞ்சுக்க வேண்டாம், கெடுக்கிறது என்பது அனைத்தும் துறந்து விட்டு ஞான நிலை எட்டுவது என்பது. காரணம், ஒருத்தர் ராகு என்பது ஆசைக்காரக்கர், போகக்காரக்கர், கேத்து ஞானக்காரக்கர், மோட்சக்காரக்கர். அதனாலதான் இந்த ராகு கேத்துகள் 150 டிகிரியில் இருக்கும். அதாவது இப்போ ராகு ஒரு ஒரு சிம்மத்தில் இருக்கிறாருன்னா, கேத்து கும்பத்தில் இருப்பார். அதாவது 150 டிகிரி. அதாவது கிரகங்களுடைய ஒட்டுமொத்தமே 360 டிகிரி ராசி மண்டலம் எடுத்துக்கொண்டால் இவங்களுக்கு 150 டிகிரி. அதாவது அதனுடைய பொருள் என்னன்னு உங்களுக்கு நன்றாக புரிகிறது. ஒன்று முழுமையான ஒரு மெட்டீரியல் லைஃப்க்கு சேர்ந்த ஒரு பிளானட்டாக இருந்தால், ஒன்று அப்படி அதுக்கு ஆப்போசிட்டான பிளானட்டாக இருக்கும். அதனால இது நமக்கு 150 டிகிரியில் இருக்கும். சமசப்தமா பார்வையில் இருக்கிறதுனால இந்த ராகு கேத்துக்களை போல செயல்படக்கூடிய கிரகங்கள் இல்லை. 7 நிஜ கிரகங்கள் இருக்கும்போது சூரியாதி சந்திர கிரக, அதாவது சூரியாதி சந்திரர்கள் நிஜ கிரகங்கள், கண்ணுக்கு தெரியக்கூடிய கிரகங்கள். ஆனால் நிழல கிரகங்களாகி இந்த 2 கண்ணுக்கு தெரியாது. ஆனால் 7 கிரகங்களோட ஒட்டி மனுஷனுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்றபடி நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதாவது இப்போ நமக்கு நிழல கிரகங்கள்னா நிழல் என்னன்றது நமக்கு புரியாது இல்லையா? அது போலவே நீங்கள் என்ன கர்ம வினைகள் முன் ஜென்மத்தில் பல ஜென்மத்தில் செய்திருக்கிறீங்கன்றது பொறுத்து அவங்க கொடுக்கக்கூடியது. நிறைய பேருக்கு இங்கே ஒரு டவுட் இருக்கும். அதாவது இந்த கர்ம வினை என்பது எப்படி தொடரும்னா, மனிதனுடைய பிறவி என்பது இது ஒரு சங்கிலி போல தொடர்ந்து பிறவிகள் எடுத்துகிட்டே இருப்பாங்க. அந்த பிறவிகளில் செய்த அந்த கர்ம வினைகளுக்கு ஏற்றபடி அந்த 1.5 ஆண்டு காலம் ராகு கேதுகள் 18 வருஷங்களுக்கு ஒரு முறை அவங்க மாறும்போது 1.5 ஆண்டுக்கு ஒரு சமயம் மாறுவாங்க இல்லையா? ஸோ மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குவார்கள். இப்போ நீங்கள் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு அவங்க மாறுறாங்கன்னா, நீங்கள் மறுபடியும் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? 18 வருஷம் ஆகும். அதனால தான் இந்த ராகு கேத்து என்பது மிக பிரம்மாண்டமான ஒரு அற்புதமான பயிற்சியாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா அசுர வளர்ச்சி என்றது 2 கிரகங்கள் பாவ கிரகங்களாக இருந்தாலும் அசுர வளர்ச்சி, அருள் ஞானம், இந்த 2ம் தரக்கூடிய நிலைகள் என்பது இந்த ராகு கேத்துகளுக்கு இருக்கிறது. ராகு கேத்துகளுக்கு சொந்த வீடுகள் இல்லை. இருக்கின்ற வீடு பொறுத்தும் வரை, கோட்டணி பொருத்தும் வரை கிரகங்களுடைய இருக்கின்ற வீட்டுக்கு அதிபதிகள் போல செயல்படுவார்கள். அதாவது பெரும்பாலும் கேத்து செவ்வாயோடு ஒப்பிடுவார்கள், ராகு சனி பகவானோடு ஒப்பிடுவார்கள். அதனால தான் இந்த 2 கிரகங்களுடைய பயிற்சி என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா 1.5 ஆண்டு காலம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முழுமையாக ஒரு வெற்றி பாதை நோக்கி அல்லது ஒரு உச்ச பாதை நோக்கி கொண்டு போவது என்பது, அதே நேரத்தில் பயங்கரமான குழப்பங்களை உருவாக்கி கூடுதல் குறைவுகள் தந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயங்களை புரட்டி போடக்கூடிய தன்மை என்பது இந்த 2 ராகு கேத்துகளுக்கு இருக்கு. அதனால இது அசுர கிரகங்கள், நிழல கிரகங்கள்னு போற்றப்படுகிறது. சரி,
இப்போ நமக்கு மீனத்தில் இருக்கின்ற ராகு பகவான், ஏன்னா இந்த ராகு கேத்துக்கள் எப்போவுமே, ஏன்னா நிஜ கிரகங்களை வந்து நமக்கு பிரதட்சணமாக சுற்றுவார்கள் கிளாக் வைஸ் டைரெக்ஷனில். இவங்க 2 பேரும் எப்போவுமே ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் சுற்றுவாங்க, அப்பிரதட்சணமாக சுற்றுவார்கள். எதுக்கு அப்பிரதட்சணமாக? நிழல் கிரகங்கள் இல்லையா, அதனால தான் அப்பிரதட்சணமாக சுற்றுவார்கள். அதனால தான் இந்த நிஜ கிரகங்களை விட நிழல கிரகங்களுக்கு வந்து அதிகமான ஒரு சக்தி உண்டு அப்படின்றது தான் நமக்கு பார்க்கப்படுகிறது. இப்போ மீனத்தில் இருக்கின்ற ராகு பகவான் வந்து நமக்கு வந்து கும்பத்துக்கு வருகிறார். அது போலவே கன்னிராசியில் இருந்த ஒரு கேது பகவான் வந்து சிம்ம ராசிக்கு வருகிறார். இதுல முதல் முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது, எப்போ ஒரு ஜன்ம குருவாக ஜன்ம ராகுவாக இருந்த மீனராசி நம்மளுக்கு ஜன்ம கேதுவாக இருந்த கன்னிராசி நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு ஃப்ரீடம் கிடைச்சிருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா 1.5 வருஷம் வந்து அவங்க ராசிலேயே இருந்து கொண்டு பயங்கரமான தொந்தரவுகள் கொடுத்துருப்பாங்க. அதனால தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து மீனராசி அன்பர்களும் கன்னிராசி நம்மளுக்கும் மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் என்பது உறுதியான உண்மையாக நம்ம சொல்லிக்கிறோம். ஆக இந்த எதுக்கு சொல்லணும்னா, ராகு கேத்துக்கள் வந்து 2 பாவக்கிரகங்கள் அவங்க இருக்கின்ற பொதுவாக வந்து இந்த 2 கிரகங்கள் ராகு கேத்துகள் என்பது 3, 6, 11 ஆகிய இடங்கள் உபஜயஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய 3, 6, 10, 11 அப்படின்ற இடங்கள்ல இருக்கும்போது மிகப்பெரிய நன்மை. 10ஆம் இடம் கூட கேந்திரம். 3, 6, 11 ஆகிய இடங்கள்ல அவங்க இருக்கும்போது மிகப்பெரிய நன்மை செய்வார்கள். உங்க ஜென்ம ஜாதகத்துல 3, 6, 11 இருந்தார் ராகன்னாவே கொடி கட்டி பறப்பான். 3, 6, 11 இருக்கிறதா கேத்து கொடி கட்டி பறப்பாங்க. ஆனால் ராகுனுடைய தன்மைகள் என்ன அப்படின்னா, அசுர வளர்ச்சி. மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராக இருப்பார், திடீர்னு மிகப்பெரிய அசுர வளர்ச்சி கொடுக்கும். இல்லை கேத்துனுடைய வேலை என்ன, அவங்க வந்து ஒரு ஞான நிலை அடைந்தவர்களாக, இப்போ பட்டணத்தார் எல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா, மிகுந்த ஒரு ஐஸ்வர்ய செல்வந்தன் இல்லையா, அவர் வந்து சகலம் துறந்து விட்டு கோமனம் கட்டி வெளியே வந்துட்டாருன்னா கேத்தனுடைய வேலைகளை தான். அதாவது ஞான மார்க்கம் மோட்ச மார்க்கம். இந்த உலகத்தில் எது நிரந்தரம் கிடையாது. இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரம் கிடையாது. எது நிரந்தரம் என்ற தெய்வர்கள் மட்டும்தான். ஆக அவருடைய இந்த பிறப்பில், அதாவது ஒரு பிறப்பில்லாத நிலை, ஒரு 2.5 கலந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்றால் ஞானக்காரக்கனாக கேத்து. அதனால தான் கொடுத்துருக்க மனுஷனுக்கு பக்தி வேணுமென்றதுக்காக கேத்துன்ற கிரகமே தோன்றிருக்குது என்றே சொல்லலாம் நிச்சயமாக. ஏன்னா காரணம் என்றால் ராகு பலமாக இருந்தால் பயங்கரமான ஆசைக்காரக்கனாக, பயங்கரமான மெட்டீரியல் லைஃப்பில் வந்து ஒரு பயங்கரமான ஆக்டிவாக அவங்க இருப்பாங்க. கேத்து பயங்கரமான ஒரு சுபத்தன்மையோடு இருந்தால் எப்போவுமே ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட், ஒரு மோட்சகதி அடையிறது என்பது, மகான்கள் சாங்கத்தியம், மகான்களை தேடுவது என்பது, மகான்கள் ஜீவசமாதிகளை நம்ம தரிசனம் பண்ணுறது, இது போன்ற நிலைகளுக்கு, அதாவது மனிதனுடைய நிலைகள் வந்து டுவர்ட்ஸ் இன்வேர்டு. இது அதாவது 2 பிளானட்ஸும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ இதில் வந்து ராகு வந்து டுவர்ட்ஸ் அவுட்வேர்டுன்னா இந்த உலகம், இந்த நாட்டு விட்டு வெளிநாட்டு போய் சம்பாதிக்கணும், அங்கே போய் சம்பாதிக்கணும், இங்கே போய் சம்பாதிக்கணும்ன்ற ஒரு தூண்டுதலை கொடுக்கக்கூடியது ராகு. என்ன போய் சம்பாதிச்சாலும் மனிதனோட வாழ்க்கையில் எவ்வளோதானே, இதுக்கு மேலே என்ன இருக்கிறது அப்படின்ற ஒரு ஞான மொழி தரக்கூடியவர் கேது பகவான். ஆக இந்த 2 ராகு கேதுகளை பேச்சு 12 ராசிகளுக்கு கொடுக்கின்ற அதிருஷ்ட அவயோகங்களை பற்றி, பயங்கரமான வளர்ச்சி நன்மைகளை பற்றி நாம் ஆய்வு பண்ண போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கு உள்ளே போய் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் தொடர்ந்து ராசிக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை பற்றி அலசுவோம், ஆராய்வோம். முதன்மையாக நம்ம அதாவது நம்மளுடைய சேனல் பார்க்குறவங்க இருந்தால் நீங்கள் உடனடியாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்திலே மற்ற ஸ்பிரிச்சுவல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் வந்து எங்களை ஃபோன் நம்பர் மூலமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நிரந்தர கன்சல்டேஷன் நீங்கள் பண்ணிக்கலாம். வாங்க நம்ம ஒவ்வொரு ராசியை பார்ப்போம். ராசி அன்பர்களுக்கு எதிரி வருகின்ற ராகு கேத்து பயிற்சியில் எத்தகையான மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பெரும்பாலும் கடகராசினாவே நமக்கு ராசிநாதன் சந்திர பகவானாக வருகிறார். சந்திர பகவான் வந்து ராகு விளங்கக்கூடியது என்பது தான் சந்திர கிரகணம்னு சொல்லக்கூடியது. அதனுடைய பொருள் என்னன்னா, சந்திரனுக்கு வந்து ராகு ஆகாது. அப்போ நமக்கு என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கு இல்லையா.
அதனால இந்த ஒரு ராகு கேது பயிற்சியில மேனராசியில் இருந்த ராகு கும்பத்துக்கும் கன்னிராசியில் இருந்த கேது வந்து சிம்மத்துக்கும் மாறப்போகிறார். பெரிய பிரச்சனைகள் எல்லாம் சந்தித்து மோசமான நிலைகளுக்கு தள்ளப்பட்ட மீனராசி மற்றும் கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்கப் போகிறது. மிகப்பெரிய எதிர்பாராத ஒரு யோக நிலைகள் அவங்களை தேடி வருகிறதுன்றது உறுதியாக சொல்லலாம். அந்த வகையில் இந்த ராகு கேது பயிற்சி என்பது கடகராசி அன்பர்களுக்கு எத்தகைய நன்மை தரப்போகிறது? கடகராசி அன்பர்களுக்கு 9ல் ராகு அஷ்டம சனியால் இதுவரை வீட்டில் எந்த விதமான சந்தோஷம் இருந்திருக்காது இல்லையா? ஏன்னா அஷ்டம சனிலேயே நம்மளை எல்லாம் துவைச்சி போட்டாச்சு. அஷ்டம சனியால 8 வகையான கஷ்டங்கள் கடகராசி அன்பர்கள் அனுபவிச்சுட்டாங்க. மோசமான காலகட்டமாக இருந்திருக்கிறது, அது நம்மளால் மறக்கவும் முடியாது. சரி, அஷ்டம சனிலேருந்து இருக்கக்கூடிய நிலைகள்லேருந்து 9வது இடத்துக்கு வந்து பாக்கிய சனியாக சனி பகவான் வந்து மாறப்போகிறார். ஸோ 9வது இடத்துக்கு பாக்கியஸ்தானத்துக்கு சனி பகவான் வர்றது என்பது மிகப்பெரிய ஒரு யோகமாக மாறிவிடும். சரி, அஷ்டமத்துக்கு ராகு வந்தாலும் பயங்கரமான பிரச்சனை வருமே. ஏன்னா ராசிநாதனுக்கு ராகுக்கு ஆகாது. அப்புறம் 8ஆம் வீட்டில் ராகு வேற உட்காந்துக்கிறார், நிச்சயமான கஷ்டங்களை கொடுப்பாருன்றது ஒரு கருத்து வரும் நமக்கு. ஆனால் அப்படி ஒரு சான்ஸ் இல்லை. எதுக்கு அப்படின்னா, இந்த ஒரு ராகுன்னு வந்து குரு பகவான் பார்க்குறார். அதாவது குரு பார்வை என்பது கோட்டி நன்மைன்னு சொல்லுவோம் இல்லையா? குரு பார்வை கோட்டி நன்மை. எப்போ குரு வந்து ராகுன்னு பார்த்துட்டாரோ ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தேடி வந்துடும். ராகுன்னா அசுர வளர்ச்சி தரக்கூடியவரே, கண்ணாபினமாக கொடுக்கக்கூடியவர். அதனால தான் ராகுக்கு வந்து அந்த ஒரு அசுர வளர்ச்சி தரக்கூடிய ஒரு தன்மை உண்டு. ஆனால் எப்போ குரு பகவானுடைய பார்வை அவர் மேலே விழுகிறது, அவருடைய இந்த அசுர வளர்ச்சியில் வந்து, அதாவது அசுர வளர்ச்சி இன் தி சென்ஸ், பணம் கொடுக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு எண்ணங்களை மாற்றி வைத்து பல தொழில்கள் செய்வது பணக்காரனாக்கி மறுபடியும் ஒன்றுமில்லா காக்கிறது என்பது ராகு கிட்ட இருக்கு. அதனால தான் குரு பார்வையில் வர்றதுனால தான் அவர் கட்டுக்கடங்குவார், ப்ராப்ளம் என்பது இருக்காது. ஆக நமக்கு குரு பார்வையில் எப்போ ராகு வந்துச்சோ இது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை நிச்சயமாக நமக்கு கொடுக்க போகிறார். ஆக கடக ராசிக்காரர்களை கடந்த 2.5 ஆண்டு காலமாக, அதாவது ஒரு கூண்டில் அடைத்து வைத்திருந்த ஒரு நிலைமைன்னு சொல்லலாம். அந்த ஒரு இதிலிருந்து அவங்க ஒரு அற்புதமான நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். குடும்பத்தில் தேவையில்லாத சந்தேகங்கள், சச்சரவுகள், தவறான விஷயத்தை வந்து சரி என்று நினைந்திருப்ப, இதெல்லாம் வந்து புரிகின்ற காலகட்டமாக இருந்திருக்கும். ஆனால் இதில் எல்லா பிரச்சனைகளிலிருந்து உங்களுக்கு விடுதலை என்பது கிடைக்கிறது. எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். நண்பரால் அதிர்ஷ்டம் பல வழிகளில் தேடி வரும். காப்பீடு, உயில், லாட்டரி போன்றவற்றில் பயங்கரமான அதிர்ஷ்டம் உண்டாகும். தொழில் பார்ட்னர்களுக்கும் யோகம் உண்டாகும். எதிர்பாராத விஷயங்கள் எதிர்பாராத நேரத்தில் நடந்து உயரிய பதவிக்கு செல்லக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான யோகத்தை தந்துவிடும். தந்தையின் பதவி உங்களுக்கு கிடைக்கும். ஏதாவது அரசு துறையில் வேலை இருந்தாலும், வாரிசு வேலைகளுக்காக நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலும், அரசு சார்ந்த வேலைகள் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டாகின வாய்ப்பு. ஆராய்ச்சி துறையில் வேலை கிடைக்கும் ஒரு பிராப்தம் என்பது உண்டாகும். நவீன கால தொழில்நுட்பங்களில் ஆராய்ச்சி மேற்கொண்டு வெற்றி அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக நம்ம சொல்லலாம். கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எப்போ அஷ்டமத்தில் வந்து ராகு வந்திருக்குதோ 2ல் கேத்து வந்திருக்குது இல்லையா? அதாவது அஷ்டமத்தில் ராகு வந்திருக்குதுன்னா 2ல் கேத்து வந்திருக்கும். ஸோ அதனால தான் பேசும் விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 2ஆம் இடத்துல கேத்து இருப்பதால் பேச்சில் கவனம். ஏன்னா நம்ம பேசுனது வேற, காட்டு தீ மாதிரி பிடிச்சிக்கும். அதனால தான் காற்று, மூக்கு, தொண்டை, கண் பிரச்சனைகள் ஏற்படும். மற்றவர்களை குடும்ப விஷயத்துக்குள் தலையிட விடாமல் இருப்பது நல்லது. இது என்ன ஒரு அதிசயமான விஷயம்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ 2ல் கேத்து வர்றாரு, சிம்மத்தில் கேத்து வர்றாரு, அஷ்டமத்தில் வந்து சனி வீட்டில் வந்து ராகு வர்றாரு. அப்புறம் நம்ம கடகராசி நம்மளுக்கு வந்து ராகு கேத்து தோஷத்துக்குள்ளே வருகிறார்கள். அதனால தான் என்ன வரன்னா, இந்த ராகு மேலே குரு பார்வை இருக்கிறதுனால தான் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது. அதனால தான் நம்ம கடகராசி நம்மளுக்கு தொட்டது பூரா சிறப்பாக விளங்கக்கூடிய ஒரு காலமாக மாறிவிடும். அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. அப்போ நீங்கள் வந்து கடகராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனியிலிருந்து விடுதலை,
அதுக்கப்புறம் பாக்ய சனி மூலமாக எதிர்பாராத தனப்பிராப்தி. அதுக்கப்புறம் குரு பகவானுடைய பார்வை வந்து நமக்கு ராசிக்கு வந்து மே மாதத்துக்கு அப்புறம் 3ஆம் இடத்து அதாவது 4ஆம் இடத்து மேலே விழுகிறது. உங்களுக்கு சுகஸ்தானம், ஏற்கனவே சுகஸ்தானம் கடகராசனங்களுக்கு 4ஆம் வீட்டில் விழுவதனால வண்டி வாகனங்கள் மூலமாக நம்ம ஏற்கனவே பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்போம். அதுலேருந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி என்பது தேடி வரும். அதுக்கப்புறம் 6ஆம் இடத்துல விழுறதுனால நமக்கு எல்லா கடன் தொல்லைகளும் நீங்கி போயிடும். எதிர்பாராத தனயோகம் உண்டாகும். அதுக்கப்புறம் வந்து பாக்கியஸ்தானத்தில் ராகு, அதாவது அஷ்டமத்தில் இருக்கிற ராகு மேலே விழுகிறதுனால மிகப்பெரிய எதிர்பாராத தனயோகங்கள் என்பது தேடி வரும். இதன் விளைவாக செய்யும் தொழிலில் எதிர்பாராத ஒரு காசு என்பது தேடி வரும். குடும்பத்தில் பூர்வீக சொத்துகளின் எதிர்பாராத பணம் என்பது தேடி வரும். எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி என்பது ஏற்படும். வீடு கட்டக்கூடிய யோகம் என்பது அல்லது புது கார் வண்டிகள் வாங்கக்கூடிய யோகம் என்பது ஏற்படும். அதுக்கப்புறம் இன்னும் பார்த்தோம்னா குழந்தை பாக்கியத்துக்கு மருத்துவத்தால் நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணியிருந்தா கூட குழந்தை கடிக்கக்கூடிய பாக்கியம் ஏற்படும். கடன் தொல்லையிலிருந்து விடுதலை, செய்யும் முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றி, குடும்பத்தில் இருக்கின்ற குழப்பங்கள் நீங்கி குடும்பத்தில் ஒரு நல்ல இணக்கம் என்பது ஏற்படும். உயில் சம்பந்தமான சொத்துக்களை தேடி வரும். ஏன்னா 8ஆம் இடம் என்பது சீக்ரெட், ரகசியமான இடம். ஒரு மனிதனுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம், ஏன்னா எல்லாம் வந்து 8ஆம் இடத்துக்கு சார்ந்தவை இருக்கும். 8ஆம் இடம்னா நம்ம வந்து அது ஒரு ரகசியமான இடமாக, கெட்ட ஸ்தானமாக சொல்லுவோம். 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம். ஆயுள் மர்மமாக தானே இருக்கும். யாருக்கும் ஆயுள் கண்டுபிடிக்க முடியாது. இவ்வளோ நாள் இத்தனை நாளில் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அந்தந்த மாரக தசா புக்திகள் நடக்கும்போது தான் நம்ம சொல்லிட முடியுமே ஒழிய அதுக்கு முன்னே இப்படிதான் சொல்ல முடியாது. நீங்கள் படக்கூடிய கவலைகள் ஆகட்டும், நீங்கள் பெறக்கூடிய இன்பங்கள் ஆகட்டும், நீங்கள் பெறக்கூடிய வாட் எவர் த பார்ட் ஆஃப் த சீக்ரெட் ஆஃப் யுவர் லைஃப் இஸ் டோட்டலி இண்டிகேட்டட் பை தி 8th ஹவுஸ். அதனால தான் வந்து வாழ்நாள் முழுக்க அது ஒரு மர்ம ஸ்தானம்னு சொல்லுவோம். ஸோ அந்த 8ஆம் வீட்டில் எப்போ அந்த ராகு வந்து இருக்கிறாரோ, ஆக்சுவலி கெட்ட கிரகம் 8ல் கெட்ட ஸ்தானத்தில் கெட்டதுனால தான் கிட்டும் ராஜயோகம் என்ற அடிப்படையில் ராகு சனி வீட்டில் தானே இருக்கார். நிச்சயமான யோகத்தை செய்வார். ஆக நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் நம்ம வெற்றி மேலே வெற்றி அமையக்கூடிய ஒரு அதிருஷ்டமான வாய்ப்பு என்பது உறுதியாக கிடைக்கும். சரி, நமக்கு இந்த ஒரு தாக்கத்திலேருந்து என்ன ஒரு பரிகாரங்களை மேற்கொள்ளலாம் அப்படின்னாங்க, நரசிம்மருக்கு வந்து அதாவது பானகத்துக்கு வந்து நைவேத்தியம் செய்ய அனைத்து கஷ்டங்கள் கரையும். அதாவது பானகத்தம் என்றால் அதாவது வந்து ஒரு வெள்ளத்தில் வந்து நீங்கள் தண்ணியில் கலந்து மிளகு எல்லாம் போட்டு கொடுக்கக்கூடியது. அந்த பிரசாதம் நரசிம்ம சுவாமிக்கு வந்து மிக விசேஷமானதாக இருக்கும். அதனால தான் அந்த ஒரு எப்படி நீங்கள் வெள்ளம் வந்து தண்ணியில் கரையுது அதுபோல் உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் கரைந்து விடும் என்றது ஒரு பரிகாரம். துக்கங்களை விலகும். சித்தர்களை ஞான வழிபாடு, ஏன்னா 2லும் கேத்து இருக்குது. மகான்கள் வழிபாடு அருமையான ஒரு அதிருஷ்டத்தை பலனை தரும். ஆக நீங்கள் வந்து எந்த ஒரு பரிகாரங்கள் மேற்கொண்டால் மிகப்பெரிய ஒரு நன்மை உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். ஆக கடகராசி என்பது கடந்த கால கவலைகள் அனைத்தும் மறந்து சந்தோஷமாக எதிர்பாராத ஒரு அதிருஷ்டமான வாழ்க்கை அமையக்கூடிய பாக்கியம் என்பது தேடி வருகிறது. சர்வே ஜனா சுகினோபம்.